நீரற்ற மேகங்கள் இரண்டோடு ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டால் எப்படி கர்ஜனை பண்ணுமோ அது மாதிரியான பயங்கரமான கர்ஜனை ஒலி மட்டும் கேட்டது. மாறி மாறி கதையால் அடித்து கொண்டார்கள். துரியோதனன் உடம்பெல்லாம் ரணப்பட்டு போய் இவ்வளவு மோசமான நிலையில் கடைசி யுத்தம் பண்ணுகிறான். அப்பொழுதும் சோர்வடைந்தவனைப் போல் யுத்தம் செய்யாமல் பீமனோடு போரிடுவதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார். பீமனும் மாறி மாறி அடித்தான் துரியோதனனை. அவனை வீழ்த்துவதற்கு வழி தெரியவில்லை. துரியோதனன் கதாயுத்தத்தில் அவ்வளவு மேம்பட்ட திறமை உடையவன். நேரில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் இடத்துல சொன்னார், பீமனால துரியோதனனை ஜெயிக்க முடியாது. துரியோதனனை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவனுடைய உடம்பில் அவன் தொடையில் அடித்தால் மட்டும்தான் அவன் வீழ்வான். வேறு எந்த இடத்தில் அடித்தாலும் அவனை வீழ்த்த முடியாது. ஆகவேதான் பீமன் அடிக்க அடிக்க துரியோதனன் உற்சாகத்தோடு சண்டையிடுகிறான். அவன் வீழ வேண்டும் என்றால் தொடையில் அடிக்க வேண்டும். கிருஷ்ண பகவான் சொல்லுகிறார் அர்ஜுனன் இடத்தில். அங்கே பீமன் துரியோதனோட சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். அந்த பீமன் பார்க்கும்படியே அர்ஜுனன் கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு தான் தொடையில் தட்டி காட்டினான். தன் தொடையில் தட்டி சைகை காட்டினான். உடனே பீமனுக்கு புரிந்து விட்டது, ஓகோ தொடையில் அடித்தா தான் துரியோதனன் வீழ்வான் என்று கதை எடுத்து தொடையில் அடிக்க போனான். இவன் அடிக்க போக துரியோதனன் மேலெழுந்து துள்ளினான். ஆக அடித்த அடி சரியா தொடையில் பட்டு அவன் தொடையின் வழியாகத்தான் உயிர் போக வேண்டும் என்பது அவனுக்கு இருந்த விதி. அடிபட்டதுனால கால் அருந்து போய் சமந்த பஞ்சகத்தில் அப்படியே வீழ்ந்து விட்டான். இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தான். கால் அருந்த நிலையில் விழுந்து கிடக்கிறான். அவனை இவ்வளோ பெரிய சவாலாக அடித்து வீழ்த்திய பீமனுக்கு ஆத்திரம் அடங்கலை. அவன் நேர பக்கத்தில் போனான். போய் தன்னோட காலை எடுத்து சமந்த பஞ்சகத்தில் விழுந்து கிடக்கிற துரியோதனன் தலை மேலே மிதிச்சான். இந்த காட்சியை தர்மர் பார்த்தார். ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது, கதையினால் அடித்து வீழ்த்திட்ட. இதுக்கு மேலே என் கண் முன்னால் அவன் தலையில் மிதித்து நீ அவமானப்படுத்துறதை என்னால் சகிக்க முடியாது. ஒரு மன்னனாக இருந்த துரியோதனனை நீ இப்படி அவமானப்படுத்துவது சரியல்ல என்று சொன்னவன் தர்மன். பீமன் ஆத்திரம் அடங்க துரியோதனன் தலையில் மிதிக்கிறார். இந்த கதா யுத்தம் பண்ணி தலைமுடியெல்லாம் அப்படியே கலைந்து கிடக்கிறது. ரத்த வெள்ளத்தில் அவனை அப்படியே விட்டுட்டு சண்டை முடிந்து விட்டது. பீமன் திரும்பி விட்டான். எல்லாரும் போய்விட்டார்கள். இவன் வீழ்ந்த செய்தி தெரிந்து அஸ்வத்தாமா, கிருப்பர், கிருதவர்மா, சஞ்சயன் எல்லாரும் வந்தார். இங்கே வந்து பார்த்தால் மன்னாதி மன்னனாக இருக்கிற துரியோதனன் இரத்த சேற்றில் விழுந்து கிடக்கிறான். தலைமுடியெல்லாம் கலைந்து கிடக்கிறது. சஞ்சயன் பக்கத்தில் போய் காலருந்து கிடந்த துரியோதனனுடைய தலைமுடியெல்லாம் கையால் கோதி சீர்படுத்தினான். அவன் அப்படியே இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து துடித்து கொண்டிருக்கிறான். வீழ்ந்து கிடக்கிற அந்த துரியோதனனை பார்த்த இந்த மூவராலும் சகிக்க முடியவில்லை. அவங்க மனசெல்லாம் அவர்களுக்குள் பேசிக்கொண்டது, அன்றைக்கே யுத்தம் வேண்டாம்னு சொல்லும் போது கேட்டிருக்கலாமே, இவ்வளோ பெரிய அழிவை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது, மிகப்பெரிய அழிவு வந்து சேர்ந்து விட்டது என்று அவர்களெல்லாம் மனதிற்குள் நினைக்கிறார்கள். அதில் ஒருத்தன் அஸ்வத்தாமா துரோணாச்சாரியார் புள்ளை, அவன் நினைச்சான் இந்த நிலையில் கூட துரியோதனனை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று. ஆவி போகிற நிமிஷத்தை எண்ணிக்கொண்டு இரத்த மடுவில் வீழ்ந்து கிடக்கிறான். இந்த நிமிஷத்தில் அவனை சந்தோஷப்படுத்தணுமானா என்ன செய்யறதுன்னு யோசிச்சான் அஸ்வத்தாமா. நேராக புறப்பட்டு போய் பாண்டவர்களின் குழந்தைகள் எல்லாம் தூங்கி கொண்டிருந்த பாசறைக்குள்ளே போய் அவங்க தலையெல்லாம் கொய்து கொண்டாந்தான். அவர்கள் தலைகளை எல்லாம் கொய்து கொண்டு வந்து துரியோதன முன்னால் வைக்கிறான். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின பாண்டவர்களின் வம்சமே இல்லாமல் பண்ணிட்டேன் பார் அப்படின்னு இளம் பாண்டவர்கள் தலைகளை எல்லாம் கொய்து கொண்டு வந்து வைத்தான். இதை பார்த்தா துரியோதன சந்தோஷப்படுவான்.